Hello guys, welcome back to SL Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Perfect World அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோட பாருங்க. அப்புறம் சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்க அப்படினா மறக்காம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே गाइस, பாலோலாம் பேசிக்கிட்டு நேரத்தை விரடிக்காம டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோ ரெண்டாவது இமார்டல் ஆராவையும் கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம அதே சமயத்துல 3 ஸ்ட்ராங்கான ஆட்கள் அந்த இடத்துக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோட் அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோட ஸ்டார்டிங்ல இமார்டல் ரெண்டு ஹீரோவை சுத்தி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுங்க மட்டும் இல்லாம ஏரோஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில டிஃபரெண்டான ஆளுங்களா அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கானுங்க. இப்போதைக்கு இவனுங்களை அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்சா அது நடக்காது புலியன்றமும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் குட்டி பொண்ணு நீங்க எப்ப இவனுங்க எல்லாரையும் காயப்படுத்துனீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள வர ரோசியும் நிங்ஸ்வா உங்களை காயப்படுத்த வர வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள வர நிங்ஸ்வாங்க இந்த இடத்துக்குள்ள பேலஸ் உருவாக போகுது, அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபேட்டியா முன்னாடி வந்து நான் அவங்களை எதிர்க்க தயாரா இருக்கேன் ஹீரோட அண்ணனுக்காக அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு வானத்துல ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு கோல்டன் எனர்ஜி மாதிரியானது வெளியே வர இதனால ஹீரோவுக்கு பக்கத்துல ஒரு கோல்டன் பேலஸ் மாதிரியானது ஒன்று உருவாக்க ஆரம்பிக்குது. இதோட முழு நேம் கோல்டன் தாமோ பேலஸ். எல்லாருமே இந்த பேலஸை தேடி தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள குட்டி பொண்ணும் என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சண்டை எப்ப முடிவடையுதோ அந்த நேரத்துல தான் இந்த இமார்டல் தாமோ பேலஸ் ஓப்பன் ஆகும். அப்படின்னா இந்த போட்டி இன்னும் கூடிய சீக்கிரத்துல முடிவடைய போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்க. மட்டும் இல்லாம இமர்டல் பாதிகளுக்கான வழிகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் வெளியே இருக்கிறவங்க தான் காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. புல்லாங்கல உபயோகப்படுத்துறவனா அவனோட புல்லாங்கல உபயோகப்படுத்திக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேரியரை தாக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் 6th கிரவுண்ட் கிங் அவனோட அந்த ஸ்க்ரோல் மாதிரியானதை உபயோகப்படுத்திக்கிட்டு அதுக்கு எதிராக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா 10 கிரவுண்ட் கிங் அவங்க கிட்ட ஒரு ட்ரீ மாதிரியானது ஒன்று இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெக்கவரி அப்படிங்கிற அந்த மெத்தடுக்குள்ள இருந்து ஒரு சில ஃப்ளேம் எனர்ஜி மாதிரியானது போக ஆரம்பிக்க. அது போயிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பேரியரை பயங்கரமா தாக்குது. கிராக் வர்ற மாதிரி தெரியுது. நிங்ஸ் வாங்க 3 பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க. ஆனா இந்த இமோர்டல் தாமோ பேலஸோட பவர்ஸ் அவங்களோட பவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. சில சமயத்துல இதுக்குள்ள அரிய வகையான ட்ரெஷர்ஸ் நம்மள கவர்ந்து இழுக்குமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பா நான் அப்படி மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொருத்தன் எவனோ யாராவது யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். நீனு ரொம்ப தூரத்துல ஒரு கருப்பு நிற எனர்ஜி மாதிரி தெரியுது. ஹீரோ அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோவுக்கு பக்கத்துல கிராஸ் ஆகி போறான், அதுவும் மின்னல் வேகத்துல. இவன் யாரா இருக்கும் கடைசி நேரத்துல நல்ல சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு உள்ள போறானே அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இது அழியாத கருவுதானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரூ எனர்ஜி அப்படின்ட்டு அங்க இருக்கணுங்க அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ நான் போன அந்த முடிவிலா டார்க்னஸ் சிறைக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்க யாராவது இருக்க முடியுமா? இவனோட ட்ரூ எனர்ஜி ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா டார்க்னஸால மறைக்கப்பட்டிருக்கு. அடைஞ்ச சக்தி மாதிரியும் பயங்கர காட்டு மரண்டித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்த உடச்சுக்கிட்டு உள்ள போயிடுறான். அந்த கோபுரத்துக்கு மேல ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று உருவாக இந்த பேலஸ் அழியாத கருவை மீட்டெடுக்கிறதுக்காக தோன்றி இருக்குமா. அவனோட ட்ரூ எனர்ஜி ஏன் அந்த அளவுக்கு பலவீனமா இருந்துச்சு? ரெக்கவரின்னு போட்டிருக்கு. இது அப்படி என்னதை தான் ரெக்கவரி பண்ணும்? ஆனா ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இது இவ்வளவு சீக்கிரத்துல முடியும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் கேட்கிற நிங்ஸ் வாங்க இதுக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. என்ட்ரன்ஸ்ல இருந்து அரண்மனையோட மையப்பகுதிக்கு போக சுமார் 10 வருஷங்கள் ஆகும். ஆனா அது வெளியே வெறும் 6 வருடங்கள் தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவா ரைட்டு நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்க. சடனா அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய 6 கிரவுண்ட் கிங் இந்த இடத்துக்குள்ள பல சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ எப்படி உள்ள போலாம்னு நினைக்கிற? பொறுமையா திரும்புற ஹீரோவோ ஏன்டா தம்பி போன வாட்டி அடி வாங்கினது உனக்கு பத்தலையா, திரும்பியும் வாங்கிட்டு போனோமா? இந்த 10 கிரவுண்ட் கிங்கா இவங்க கிடக்குறாங்கடா சின்ன பசங்கன்ட்டு கண்டுக்காம போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இமார்டல் எனர்ஜிஸை யூஸ் பண்றவனும் பரவாயில்ல இவங்க 2 பேரோட ஃபைட்டை பார்க்க நான் ஆர்வத்தோட இருக்குன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அமக்கலமா எடுத்த உடனே 6 கிரவுண்ட் கிங் அவனோட ஸ்க்ரோல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்க்ரோல்ஸ் பயங்கர பெருசா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவோனோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சடனா வர ஒரு அட்டாக் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவனோட ஸ்க்ரோலை 2ஆ கிழிக்குது. யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. மேல பார்த்தா ஒரு ஹெவன்லி ரிலீம சேர்ந்த மாஸ்டர் ஷீஹோ என்னோட நண்பன், அதனால தயவு செஞ்சு நீங்க அவனை இந்த இடத்துக்குள்ள இருந்து விட்டுட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹெவன்லி ரிலீம சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க. யாருக்குமே புரியல ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்றது எவனுக்குமே தெரியாம இருக்க. ஹெவன்லி ரிலீம சேர்ந்தவனை பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க,
எல்லாருமே ஆள் அவுறா சாமின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து கிளம்பிடுறானுங்க. நான் ஃபைட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். பட் 6 கிரவுன் கிங்கும் சரி ஓகே நான் கிளம்புறேன் சீனியர் உங்களோட மரியாதைக்காக அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி போகும்போது அடுத்த முறை நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இமார்டல் எனர்ஜிஸா ட்ரைன் பண்றவன் இமார்டல் அரேனால சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஹெவன்லி ரிலிம்ப சேர்ந்தவனும் சடனா ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சீனியர் உங்களோட பேர் என்ன, நீங்க எதுக்காக எனக்கு உதவி செஞ்சீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட பேரு மா யுவான், நான் ஒரு மனித குலத்தை சேர்ந்தவன். ஆனா இந்த இடம் தான் என்னோட பூர்வீகம், அதாவது பரம்பரையா வாழக்கூடிய இடம் இந்த இடம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் இமார்டல் ரிலிம்ல ஏதோ ஒரு ட்ரெஷரை பாதுகாத்து கொடுத்துதான் நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா இதை பண்ணன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வித்தியாசமான யாராவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹெவன்லி ரிலிம்ப சேர்ந்த நீங்க ஷீகோவோட நண்பன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா நான் இந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். பிரதர் ஷீகோ நான் போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து நீங்க வாங்க கிளம்பிடுறான். ஹீரோ தொடர்ந்து அவனோட வில்லி அந்த இடத்துக்குள்ள ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க. பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம குட்டி பொண்ணு கிட்ட திரும்ப குட்டி பொண்ணு முன்னாடி ஓடி வந்து நீங்க ஒரு ஹியூமன் கிளானா சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருந்தும் எப்படி உங்களுக்கு இந்த ட்ரெஷர்லாம் கிடைச்சிச்சு, இதெல்லாம் மெயின் பிரான்ச்சஸ் சேர்ந்தவங்க தானே உபயோகப்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது கல்டிவேஷன் வேர்ல்டு, உள்சீடர்கள் என்ன வெளிசீடர்கள் என்ன, கல்டிவேஷனோட விதிமுறைகள் படி எல்லாத்தையும் பகிர்ந்து பயிற்சி செய்யறது தானே ஒரு நியாயமான முறை அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரதர் ஷீகோ உங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுது. சரி நான் உங்களுக்கு குணப்படுத்த ஒரு முறையை கத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு மேல பறந்து போறவனும் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றான். ஹீரோ பக்கம் அந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காயத்தை குணப்படுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு டெக்னிக்கையும் யூஸ் பண்றான். கவலைப்படாதீங்க உங்களோட காயம் சீக்கிரத்துல குணமாயிடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஸ்பிரிட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு ஹீரோ நோக்கி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு 4 பேருமே அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய ஹீரோவா நீங்க எல்லாருமே இதுக்குள்ள இருந்து ஒளிஞ்சுக்குங்க, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய அடியை போட்டுருக்கான். அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா இருக்க. நல்ல ஒரு ஒலி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கெல்லட்டு பயில எனக்கு தெரியாம உன்னால என்ன அடிக்க முடியும் அப்படின்ட்டு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சதா அவனாலே அந்த இடத்துக்குள்ள நம்ப முடியல. எப்படிடா நீ தப்பிச்ச, உனக்கு எப்படி நான் உன்னை அட்டாக் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியும், நான் தான் எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அது ஒரு வேளை உன்னோட தோற்றம் காரணமா இருக்கலாம். கல்டிவேஷன் வேர்ல்டுக்குள்ள டெக்னிக்ஸா பகிர்ந்துக்கிறது தப்பு இல்லையா, நாங்க எல்லா முறைகளையும் கத்துக்கிட்டோம். அதே சமயத்துல நான் ஒரு ஹியூமன் தான்ற மாதிரி அவன் சொன்னதுல ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். அதே செக்டோட மெயின் பிரான்ச்சை சேர்ந்த ஒருத்தன் என்கிட்ட இருக்கான். பட் இருந்தாலும் அவனோட டெக்னிக்கும் உன்னோட டெக்னிக்கும் ஒரே மாதிரி இருந்தா அது தப்பு இல்லை. நீங்க யூஸ் பண்ற அந்த வெப்பன்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, அந்த மாதிரி யாரும் உபயோகப்படுத்த அனுமதிக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவன் குட்டி பொண்ணு எதை சொன்னாலும் அந்த இடத்துக்குள்ள ஏத்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஹீரோக்கு பெரிய சந்தேகம். உனக்கு எனக்கும் முன்ன பின்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு வில்லேஜ் கார்டா கூட தொடர்பு வேற இருக்கு. நீ இந்த இமார்டல் லேண்டை சேர்ந்தவன், எதுக்காக நீ என்ன தாக்குற அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கேட்க, இது உனக்கும் வில்லேஜ் கார்டுக்கும் தொடர்பு இருக்கா? ஆன்செஸ்டர் ட்ரெஷர் இந்த பண்டைய இமார்டல் லேண்ட்ல இருக்கக்கூடிய எரோஷன்ல இருந்து எங்களை காப்பாத்ததா சொல்லிட்டு அவ எங்களை கைவிட்டுட்டா. கடைசி வரைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உன்னோட இந்த 2வது இமார்டல் எனர்ஜி அடைஞ்ச பாடியை நான் கட்டுப்படுத்தி அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா இந்த எரோஷன் அழிச்சு நான் இந்த இமார்டல் வேலிக்குள்ள இருந்து வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து காட்டு முன்னாடித்தனமா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு நான் போய் திருவன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ சுயமா உன்னோட பவர்ஸ் அதிகரிச்சிருக்கணும், அடுத்தவங்களோட பவர்ஸ் எதுக்காக அடைய நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன்லி ரிலிம சேர்ந்தவன் தன்னோட கையில பவர்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட உருவத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாதிரி உருவாகுது. அது பயங்கர வேகத்துல ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஹார்ஸ் மாதிரி இருக்கு. ஹீரோ ஒரு சின்ன டாலிஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு எதிராக அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை மலைக்கு நேரா வச்சு அமுக்கி விட்டுடுது. ஹீரோ அதுல சாஞ்சிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க. எந்திரிச்சு அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட ஃபார்னஸை உபயோகப்படுத்தி ஹோலி லிக்விட்ஸை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ரொம்பவே நல்லது, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாடியா, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து மிகப்பெரிய ஸ்பிரிட் அண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட ஹோலி லிக்விட்ஸ் அவன் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட ஹோலி லிக்விட் அந்த இடத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய அவனோட ஸ்பிரிச்சுவல் ஹேண்டையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹோலி லிக்விட்ஸையும் தடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பிய ஃபர்னஸ்ல இருந்து எக்கச்சக்கமான ஹோலி லிக்விட்ஸை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் அதுக்கேற்ற மாதிரி அதை சமாளிக்கிறதுக்காக அவனோட ஸ்பிரிட் ஹேண்டை ஹீரோக்கு நேரம் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோட ஹோலி லிக்விட்ஸா அதை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குறைக்கு இமார்டல் வேலியோட வீக்னஸ் ஆன எரோஷன் எனர்ஜியும் ஹீரோட ஹோலி லிக்விட்ல இருக்கும். கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்கும். ஹீரோட எரோஷன் எனர்ஜி அவனோட அட்டாக் மொத்தமாவே டெஸ்ட்ராய் பண்ண ஹீரோட ஹோலி வாட்டர்ஸ் மேல கடல் அளவுல இருக்கு. அவன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம திரும்பவும் அவனோட ஸ்பிரிட் ஹேண்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது இன்னமும் அதிகப்படியான பவர்ஸோட வந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்க ஹீரோ ஒரு டாலிசத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க. ரெண்டுத்தோட அட்டாக் ஒரே அளவுல தான் இருக்கு. பவர் சேமா இருக்கிறதுனால டாலிசம் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல டாலிசம் அந்த இடத்துக்கு வந்து பயங்கர வேகத்துல போயிட்டு அவனோட கையை ரெண்டா வெட்டிட்டு இந்த பக்கம் அட்டாக் பார்த்தா பயங்கரமா வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்கு. எனர்ஜியா பயங்கரமா பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அவனோட ஒரு விரல் மட்டும் கீழே விழுந்திருக்கு. ஓல்டு ஜெனரேஷனை சேர்ந்தவங்க நியூ ஜெனரேஷனுக்கு வழி விடணும். அதுக்கு பதில் நியூ ஜெனரேஷனை சேர்ந்தவங்களோட பவர்ஸ் அடைஞ்சு அவங்களோட பவர்ஸ் அதிகரிக்க கூடாது. முதல்ல உன்னோட வாயை மூடு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், வீணா பேசாத அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பியும் மேல எந்திரிக்கிறான். நீ சின்ன சின்ன டேலிசங்களை நம்பி இருக்க, உன்னால ஹெவன்லி ரிலிமை சேர்ந்தவங்களை எதிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனோட விரல திரும்பி ரெக்கவர் பண்ண இந்த இடத்துக்குள்ள அப்படியே அவன் ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த தாக்குதல்னால நிறைய எனர்ஜிஸ் கேதர் ஆகுது. அவனோட உருவத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் உருவம் உருவாகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் உருவமும் சும்மா இல்ல, அந்த இடத்துக்குள்ள அதோட கையிலும் ஒரு பெரிய ஏரோ ஒன்று இருக்கு. ரெண்டு ஏரோ அந்த இடத்துக்குள்ள ரெண்டுமே கம்பைன் ஆயிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டுமே ஏர்ல ஒருங்கிணைஞ்சு ஹீரோவை அட்டாக் பண்ண வர சடனா ஹீரோவோட சுப்ரீம் பாடி வெளியே வருது. சுப்ரீம் பாடி வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அதோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீடை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவோட அந்த இமார்டல் சீடு போன வேகத்துக்கு அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு தடுக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் இமார்டல் சீடு ஒரே அடி தான் அடிச்சடிக்க அவனோட கை இப்ப ரெண்டு துண்டா போகுது. ஆளு இப்ப இருந்த இடமே தெரியாம அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல போயிட்டு கீழே விழுந்து கிடக்க ஹீரோவோட அந்த சுப்ரீம் பாடி உள்ள போனது மட்டும் இல்லாம இமார்டல் சீடும் அப்படியே ஹீரோவோட உடம்புக்குள்ளே திரும்பியும் போயிடுது. செருப்படி வாங்கிட்டான். மரியாதையா என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு கேட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். கடவுள் எனக்கு பலி வலுக்குறாங்க, அவன் எனக்கு ஆசீர்வாதம் செலுத்தி இருக்கு. இன்னைக்கு 2 இமார்டல் ஆராவை கம்ப்ளீட் பண்ண பாடி மட்டும் இல்லாம ரொம்பவே அரிய வகையான பொக்கிஷமான இமார்டல் சீடும் எனக்கு கிடைக்க போகுது. இரவும் பைத்தியக்காரத்தனமா பேசுறத நிறுத்து. இந்த இடத்துக்குள்ள வீக்கா இருக்கிறது நீ தான். எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். பொடி பயல, நீ என்ன உன பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு அட்டாக் நான் கவனிக்காத நேரத்துல என்ன தாக்கி என்னோட மைண்டை கட்டுப்படுத்துறது மூலியமாவே என்னால என்னோட பாடியை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் வெறும் டிவைன் ஃப்ளேம் ரிலீமை சேர்ந்தவ, உன்னால என்ன காயப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து அவன் ஹீரோவுக்கு பின்னாடி அங்கேயுமா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இப்போ போட்டி முடிவடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவா திரும்பிய சிரிச்சுட்டு இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல, ஆரம்பிக்க போதா, யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு சுத்தி சுத்தி அந்த இடத்துக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க. என்னடா பொடிப்பாயில, இந்த இடத்துக்குள்ள ஹிடனா ஏதாவது தாக்கலாம்னு நினைக்கிறியா? உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு அட்டாக் பண்ணி அவனோட கையில எரோஷன் எனர்ஜிஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வாயிலிருந்து பிளட் வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவா ஒரு பக்கம் லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியாதுல, நான் உன்னை அட்டாக் பண்ணாத எதுக்காக சும்மா இருந்தேன்னு நினைச்சேன். நான் என்னோட பவர்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், என்னோட ஹோலி வாட்டர்ல உங்களுக்கு எதிர்மறையான அந்த எரோஷன் எனர்ஜி, என்னோட ஹோலி வாட்டர் எரோஷன் எனர்ஜியா கூட நிறைஞ்சது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எரோஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ஆபத்து அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. டாலிசம் மூலியமா நான் இதை உன்னோட உடம்புக்குள்ள செலுத்திட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயும் உன்னால என்னோட உடம்பு அடைய முடியும்னு நினைக்கிறியா? இது உனக்கு போதாதுன்னு நினைக்கிற அப்படின்ட்டு ஹீரோ இன்னமும் எக்கச்சக்கமான ஹோலி வாட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு எரோஷன் எனர்ஜி மூலியமா அவனை தாக்கிக்கிட்டு இருக்கேன். எரோஷன் எனர்ஜியால இவங்களுக்கு ஒரு சாபம் இருக்கு. எரோஷன் எனர்ஜிஸ் இவங்களோட மொத்த பவர்ஸையும் அழிச்சிடும். ஆனா கடுப்புல அந்த இடத்துக்குள்ள இருந்து கையில யாரவ எடுக்கிறவன் அவனோட கையை ரெண்டா வெட்டிடுறான். நெஞ்சில ஒரு குத்த ரத்தங்கள் செதறுது. அந்த இடத்துக்குள்ள பிளாக் எனர்ஜிஸா உருவாக்க ஆரம்பிக்குது. ஹீரோ ரொம்ப லாங்ல போயிட்டு அவனோட ஃபர்னஸ் யூஸ் பண்ணிட்டு அவனோட எனர்ஜிஸை எரோஷன் எனர்ஜி மூலமா தடுக்க. இதுக்கு முன்னாடி ஐஸ்லாண்ட்ல இந்த சாபத்தை பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பழங்கால இமார்டல் வேலைக்குள்ள இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. இந்த இடத்துக்குள்ள உயிர் படிச்சவங்க எல்லாம் எரோஷன் எனர்ஜிஸால கண்டிப்பா அழிஞ்சிருவாங்க. நான் கண்டிப்பா திரும்பி வருவேன், என்னோட காயத்தை குணப்படுத்திட்டு உன்னை கொல்லுவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, உன்னால முடிஞ்சது வந்து ட்ரை பண்ண அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் சொல்றான். ஃபேட்டி ரோசி குட்டி போன எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் அவங்க கிட்ட அவன் கண்டிப்பா எனக்கு கூடிய சீக்கிரத்துல பழி வாங்க வருவான். அதனால இப்ப நம்ம பெரியது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்ல, குட்டி பண்ணா பெரியது ஓகே தான், பட் நீ இந்த இடத்துக்குள்ள எங்க தக்குவ? ஏன்னா இந்த இடத்துக்குள்ள பாதுகாப்பான எந்த ஒரு இடமும் இமார்டல் வேலையை சேர்ந்தவங்க உன்னை இப்ப தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உன்னை கொல்லணும்ன்றதுனால நீ எந்த இடத்துல போய் ஒளிவ அப்படின்றத நீ எப்படி தனியா கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து ரொம்ப தூரத்துல ஹிடன் பிளாக் மவுண்டன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள எரோஷன் எனர்ஜி அதிகம். அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமார்டல் வேலையை சேர்ந்த சாகாத இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த இடத்துக்கு வர பயப்படுவாங்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பதில் உங்களுக்கு அந்த இடம் போர் அடிச்சிச்சுன்னா அதுக்கு பக்கத்துல பிளாக் சிட்டி ஒண்ணு இருக்கு, அந்த சிட்டிக்கு போங்க. அந்த இடத்துக்குள்ள எரோஷன் எனர்ஜி இன்னமும் அதிகம். நான் வர குட்டி பொண்ணு மண்டில ஒரு அடி டே குண்டா அவனுக்கு நீ உதவி செய்ய, ஆனா உபத்திரம் பண்ணாத. இடம் ரொம்பவே ஆபத்தானது தெரியுமா? அந்த இடத்துக்குள்ள போனா அவன் இறந்துருவான்ட்டு பயமா இல்ல? ஹீரோவா எனக்கு போதுமான அளவுக்கு தகவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா சரி நான் இந்த இடத்துக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து கிளம்பிடுறான். ஹீரோ இப்ப பிளாக் மவுண்டனுக்கு போக போறானா இல்ல பிளாக் சிட்டிக்கு போக போறானா எந்த இடம்ன்றது தெரியல. அடுத்த சமயமே கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவனோட உடம்ப ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள சோகமா பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு சகாப்தமா நான் இந்த எரோஷன் எனர்ஜியால பயங்கரமா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சகாப்தம் அப்படிங்கிறது 1000 ஆண்டு. ஆனா இன்னைக்கு நான் இறந்துறவனும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த ஹெவனா ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அந்த ஹூவாங்கன்ற பணியை கண்ணுக்கு நேரா காட்டி இருக்கு. 2 இமார்டல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட உடம்பு ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கு. ஏன்ஷியன்ட் சகாப்த காலங்களிலே அடைய முடியாத அளவுக்கு இருந்த ஒரு அரிய வகை மேதாவை அப்படின்னா அவனை பிடிச்சி கொண்டு அவனோட உடம்புல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாமே. அதன் மூலியமா சீக்கிரத்தை இந்த இடத்துக்கு வந்து வெளியே கிளம்பலாம்ல அப்படின்னா அவனை கொல்ற வெளியே சீக்கிரத்தை பாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான குரங்கு படைகளா இருக்கு. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பல காலங்களா துன்புறுத்தி இருக்கக்கூடிய இந்த எரோஷனை நான் அழிக்கணும். இமார்டல் வேலையை சேர்ந்த எரோஷன் எனர்ஜில இருந்து தப்பி பழச்சா மீதி எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. செத்தவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கட்டும், நம்ம அவனை கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட்ல இது என்னடா புது ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க.
கேட்டிருப்பீங்க. ஹிரோஷியன் எனர்ஜியை பத்தி எனக்கு தெரியும். பட் ஆனா ஹிரோஷியன் எனர்ஜியால ஹீரோக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஹீரோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியில சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்ஷியன் ஹிரோஷியன் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ பெரிய ஆபத்துகளை ஹீரோவுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பேட்டில் வரதான் போகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே गाइस, பலவலன் பேசிக்கிட்டு இருக்கு. தேவல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை गाइस.